ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, தந்திரமாக இருந்து நம்மளை ஏமாத்துகிற ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்காமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த கதையை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பசுமையான காட்டில் ஒரு கபடமான நரி வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் தந்திரம் செய்து உணவு தேடுவதை விரும்பும். ஒரு நாள் நரி மிகவும் பசித்திருந்தது. அப்போது அது ஒரு சிறிய ஆடு கிணற்றின் அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தது. நரி உடனே ஒரு தந்திரம் யோசித்தது. நரி கிணற்றுக்குள் பார்த்து, ஆஹா, இந்த கிணற்றில் இருக்கும் தண்ணீர் மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று சத்தமாகச் சொன்னது. ஆடு அதைக் கேட்டது. உண்மையாவா? தண்ணீர் ரொம்ப நல்லதா? நரி சொன்னது. ஆம், மிகவும் சுவையாக இருக்கிறது. நீயும் உள்ளே குதித்து குடி. ஆடு கொஞ்சம் யோசித்தது. உடனே குதிக்காமல் அது நரியை பார்த்து சொன்னது. நீ முதலில் உள்ளே குதித்து காட்டு. அப்புறம் நான் உள்ளே குதிப்பேன். அதற்கு நரி சொன்னது, நான் நேற்றுதான் குதித்து உள்ளே சென்று அந்த நீரை பருகினேன். அவ்வளவு சுவையாக இருந்தது. அதனால்தான் நான் உன்னை குதிக்க சொல்கிறேன். கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த ஆடு சொன்னது. நான் எப்படி உன்னை நம்புவது? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எனக்கு என் பாட்டி பல கதைகள் சொல்லி இருக்காங்க. உன்னுடைய பாட்டி திராட்சை தோட்டத்தில் காக்காவிக்கு எப்படி ஏமாற்றினாய்? அப்புறம் வடை சுட்டு விற்கும் பாட்டியிடம் எப்படி உன் தந்திரம் செய்து வடையை திருடி சென்றது என்று என் பாட்டி சொல்லி இருக்காங்க. So I am not 80s, 90s kids. I am only 1-2K kids. எங்களை எல்லாம் ஏமாற்ற முடியாது என்று சொன்னவுடன் நரி சற்றே வெட்கப்பட்டு அமைதியாக நின்றது. அதன் தந்திரம் வேலை செய்யவில்லை. ஆடு சிரித்து அங்கிருந்து நடந்து சென்றது. அப்போது நரி புரிந்து கொண்டது, எல்லாரையும் தந்திரம் செய்து ஏமாற்ற முடியாது என்று. கதையின் பாடம்: புத்திசாலித்தனமாக யோசித்தால் தந்திரத்திலிருந்து தப்பிக்கலாம். Subscribe to my channel.